தமிழ் புத்தாண்டையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். வணக்கம் சுடலைமணி, பக்தர்கள் கூட்டம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா விக்னேஷ், தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்றைய தினம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். தினந்தோறும் இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. கோயில் நடை திறக்கப்பட்டது முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடி அருகே உள்ள நாளிக்கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் குடும்பத்தோடு சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து அதற்கான சிறப்பு அபிஷேகங்கள் முருகனுக்கு நடந்தது. இதேபோல் கோவில் நிர்வாகம் சார்பில் கோவிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். விக்னேஷ், தமிழ் புத்தாண்டையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுடலைமணி வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.